أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. Okay. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. أعوذ بالله من الشيطان الرجيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. بسم الله الرحمن الرحيم. إنا جعلنا ما على الأرض زينة لها لنبلوهم أيهم أحسن عملا. நிச்சயமாக மனிதர்களில் யார் நற்செயல்களில் மிக சிறந்தவர்கள் என்று அவர்களை சோதிப்பதற்காகவே பூமியில் உள்ள அனைத்தையும் நாம் அதற்கு அலங்காரமாக ஆக்கினோம். இப்போ இந்த வசனம் சூரத்துல் கஹ்ஃபினுடைய 7வது வசனமாக பதிவிடப்பட்டிருக்கு. ஸோ இப்ப இந்த வசனம் நம்மிடத்துல என்ன பேசுது போன்ற விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையினால் இதுவரை 6 வசனங்களை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து 7வது வசனமாக இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்றோம். இப்போ இந்த வசனத்துல இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி, பூமியின் மீது நாம் நிச்சயமாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். ஜீனா ஜீனா அப்படின்னு சொன்னா அலங்காரம், அழகு, எல்லாமே ஒரு கவர்ச்சி தரக்கூடிய அனைத்துமே ஜீனா என்ற பொருள்ல வரக்கூடியதாக இருக்கு. பூமியில இருக்கக்கூடிய நம்மை, அதாவது மனிதனை கவர்ந்து இருக்கக்கூடிய, அதே மாதிரி ஈர்க்கக்கூடிய செல்வமாக இருந்தாலும் இயற்கையாக இருந்தாலும், நம்ம எத்தனையோ இயற்கை காட்சிகளை சில சமயத்துல பிரமிப்பா பார்ப்போம். அந்த மாதிரியான இயற்கை காட்சிகள் நம்ம பிறர் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற செல்வத்தை பார்த்து நாம் நம்மளுடைய மனம் ஒரு மாதிரியான ஈர்ப்புக்கு உள்ளாகிறது. அதே போன்று மனிதர்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களாக இருந்தாலும் பதவிகளாக இருந்தாலும் இது எல்லாமே ஜீனா, பூமியின் மீது நாம் வைத்திருக்கின்ற ஒரு அலங்காரம் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல ஜீனா அப்படின்ற வார்த்தைக்குள்ள சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்க முடியும். சொல்லிட்டு லினபுலுவகும் அப்படின்னு சொன்னா மனிதர்களை சோதிப்பதற்காக. சோதனை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ ஒரு டெஸ்டிங். இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது ஒரு டெஸ்டிங், தேர்வு எழுதக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் இந்த உலகத்தை ஆக்கி வச்சிருக்கிறான். அப்போ இந்த லினபுலுவகும் அப்படின்னு சொன்னா பலா முசீபத் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப அந்த பலான்ற சோதனை என்ற அந்த வேர் சொல்ல இருந்துதான் இந்த லினபுலுவகும் அப்படின்ற ஒரு வெர்பு, இந்த வினை சொல்ல அல்லாஹ் பயன்படுத்தி காமிச்சிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லினபுலுவகும்னா தேர்வு எழுதக்கூடிய ஒரு இடமாக இந்த உலகத்தை அல்லாஹ் சோதிக்கும் ஒரு இடமாக ஆக்கி வச்சிருக்கிறான். சோதிக்கும் இடம்னா எக்ஸாம் எழுதக்கூடிய, தேர்வு எழுதக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி லினபுலுவகும் ஐயுகும் அஹ்சனு அமலா, அஹ்சனு அமலா அப்படின்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப மிக சிறந்த நற்செயல்கள் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய பின்னணி இஹ்லாஸ் இருக்கணும், அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கணும். அப்படின்றதுதான் இந்த அஹ்சனு அமலாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தர வருகின்றான். அப்போ ஒரு செயல் அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யற செயல் சிறந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்காகன்றதை விட ஒரு செயல் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்றால் 2 நிபந்தனை. ஒன்று, அந்த செயல் அல்லாஹ்விற்காக மட்டுமே இருக்கணும், இஹ்லாஸ். அந்த செயலுக்கு உள்ள அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இந்த செயலை நான் செய்யறேன், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக, பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக நான் செய்யவில்லை. இது ஒண்ணு. 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு உட்பட்டு, அவர்கள் சொல்லி இருக்கின்ற விஷயங்களுக்கு உட்பட்டு அந்த செயல் என்ன செய்யணும்? சரியாக செய்யப்படணும். அப்போதான் அது என்ன சிறந்த செயலாக, அஹ்சனு அமலா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிற அந்த செயலாக இருக்க முடியும் என்று நம்ம தப்சீரின் மூலமாக பார்க்க முடிகிறது. சோ அப்போ இமாம் சாதி என்ன சொல்றாங்க, தப்சீர் சாதியில எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம உலகத்துல சாப்பிடக்கூடிய எவ்வளவு டைப்பான ஃபுட் இருக்கு, வெரைட்டியான உணவுகள் இருக்கு. சில சமயத்துல நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான உணவெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை, பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொல்லி பிரமிக்கக்கூடிய உணவுகள்ல அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதுவும் கூட ஜீனாக்குள்ள அடங்கும். அதே மாதிரி பானங்கள் எவ்வளவோ. இப்போ தமிழ்நாட்டு அளவுல
நம்ம ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சிறுவாணியில இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் சைடு இருக்கக்கூடிய தண்ணி ஒரு டேஸ்ட், இன்னொரு சைடு இருக்கக்கூடிய தண்ணி வேற ஒரு டேஸ்ட். இந்த அதே மாதிரி ஒரே ஊருக்குள்ள வெவ்வேறு இடங்கள்ல இருக்க தண்ணி வந்து வெவ்வேறு டேஸ்டா வருது. இப்ப நம்ம குடிக்கக்கூடிய பானங்கள் ஜூஸாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், எல்லாமே இந்த உலகத்திற்கான ஒரு அலங்காரங்கள். நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வீடுகளாக இருக்கட்டும், சில சமயம் சின்ன வீடாக சிறியதாக இருந்தாலும் அழகான ஒரு தோற்றமாக, அது எல்லாமே ஜீனாக்குள்ள அடங்கும். நம்ம பார்க்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள், இதுவும் அந்த ஜீனாக்குள்ள அடங்கும். அதே மாதிரி நம்ம பார்த்து வியந்து போகக்கூடிய நீர் ஊற்றுக்கள், நதிகள், ஆறுகள், கடல், இது எல்லாமே அல்லாஹ்வினுடைய அந்த ஜீனத் என்ற வார்த்தைக்குள்ள அடங்கும். அதே மாதிரி நம்ம அணிகின்ற தங்கங்கள், வெள்ளி போன்ற எல்லா விஷயங்களும் ஜீனாக்குள்ள அடங்கும். அதே மாதிரி நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய வாகனங்கள், வியந்து பார்க்கக்கூடிய அந்த விமானம், மனிதனால் படைக்கப்பட்ட அந்த எல்லாவற்றுமே ஜீனா என்ற ஒரு பதத்துக்குள்ளதான் அடங்கும். ஆனா அல்லாஹ் இதுக்கு பின்னாடி என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொன்னா, மனிதனை சோதிப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட எல்லா கவர்ச்சிகளும் இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு, மனிதனுக்கு பகுத்தறிவு என்ற ஒன்று உண்டு என்று சென்ற வசனங்கள்ல நம்ம பார்த்தோம். பகுத்தறிவு உண்டு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அந்த மனிதன் இப்படி இருக்கக்கூடிய அலங்காரங்களை பார்த்து மயங்குறானா, இல்ல இந்த அலங்காரங்கள் என்னை சோதிப்பதற்காக என்று நினைக்கிறானா? இதுதான் அல்லாஹ் நம்மள்ட்ட பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தப்சீர் சாதியில நம்ம பார்க்க முடியுது. அஹ்சனு அமலா, அதே மாதிரி ஆஹ் இந்த அஹ்சனு அமலாவுக்கு பின்னாடி, இந்த ஜீனாவுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அலங்காரங்களாக இருந்தாலும் இது ஒரு நாள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விடும். எவ்வளவு சிறந்த அலங்காரங்களை, ஏன்னா இப்ப நம்ம நிறைய பட்டியல் போட்டோம். நதிகள், மரங்கள், செடிகள், அது இது சொல்லி நிறைய சொன்னோம். அது அடுத்த ஆயத்துல வருது இல்லையா? அது அடுத்தது அதுக்குள்ள. ஆமா, கிட்டத்தட்ட இந்த ரெண்டுமே வந்து சபப் நுசூல்லாம் வரல இந்த ரெண்டத்துக்குமே. ஆனா இந்த ரெண்டத்துக்குமான விளக்கம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு. ஒண்ணு, அல்லாஹ் வந்து உலகத்தை படைச்சிருக்கிறதுக்கான விஷயத்த சொல்லிட்டு, ரெண்டாவதுல அதை நம்ம அழிச்சிருவோம், காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்ம சொல்றான். அப்போ அதான் நீங்க சொன்ன மாதிரிதான் அடுத்த வசனத்துல வந்து சைதன் ஜூருசா, அதாவது வந்து ஃபுல் கிரவுண்டா எல்லாம் வந்து மாத்திடுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து நம்ம பார்க்க முடியுது. இப்ப எதுக்கு நம்ம இதை சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் என்பது ஒரு எக்ஸாம் ஹால், நம்மை சோதிப்பதற்கான ஒரு தேர்வு மையம் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ வந்து இமாம் தபரி இந்த வசனத்திற்கு மேற்கோளாக காட்டுறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த உலகம் என்பது பசுமையானதாக, இனிமையானதாக இருக்கிறது. இதில் நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் உங்களை இந்த பூமியிலே ஒரு பிரதிநிதியாக ஆக்கி இருக்கிறான். பிரதிநிதினா என்ன அர்த்தம்? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குன்றத ரசூல்லா வந்து சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆனா இதை சொல்லிட்டு இந்த உலக அலங்காரங்களை யார் புறக்கணித்து விட்டு நான் அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கொண்டு, அதுல ஒரு புரிதல் இருக்கணும், இது எல்லாமே என்னை சோதிப்பதற்காக என்ற புரிதல் இருக்கணும். இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு யார் அடிபணிந்து நடக்கிறாங்களோ அவங்க இந்த டெஸ்டிங்ல என்ன செஞ்சிருவாங்க, நம்ம வெற்றி அடையணும் நல்லா எதிர்பார்க்கிறோம் இல்லையா, அந்த வெற்றியை வந்து மனிதர்கள் அடைய முடியும் அப்படின்ற ஒரு ஹதீஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்திற்கு மேற்கோளாக காட்டுவதை நம்ம பார்க்க முடியும். மனிதர்களை தான் குறிக்கிறது. இப்போ அந்த அலங்காரம் அப்படின்றது எஸ்பெஷலி மனிதர்களை மட்டும்தான் குறிக்குது. மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாம்புகள், தேல் போன்ற இதுக்கெல்லாமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்துல வந்து சொல்றாங்க. ஆனா அதே குர்துபி இமாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி அல்ல. எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும், பாம்பாக இருக்கட்டும், தேலாக இருக்கட்டும், அதை பார்த்து அல்லாஹ்வினுடைய படைப்பினுடைய ஆற்றலை உணர்றோம் தெரியுமா, அப்படிப்பட்ட எல்லா ஆற்றலுமே அலங்காரம் தான். அது பாம்பு, தேல் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தாம இத பார்த்து நம்ம என்ன செய்ய முடியுது, அல்லாஹ்வினுடைய படைப்பின் ஆற்றல் எவ்வளவு மகத்துவமானது, இப்படி ஒரு அழகா அல்லாஹ் படைச்சிருக்கானேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, அதுவும் கூட அது என்ன செய்யும், இந்த அலங்காரத்துல வரும் அப்படின்னு சொல்லி பதிவு செய்வதை நம்ம பார்க்க முடியுது. தப்சீருல் பகவியில கூட அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பாம்புகள், அரக்கர்கள் எப்படி அலங்காரமாகும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து கேட்டதற்கு அவையும் கூட, இவ்வளவு படைப்புகள் இருக்குல்ல,
இந்த எல்லா படைப்புமே என்ன செய்யுது? அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தை நமக்கு காட்டுது. அல்லாஹ்வினுடைய படைப்பாற்றலை நமக்கு வந்து காட்டுது. எனவே அதுவும் என்ன செய்யுது? இந்த ஜீனா அப்படின்ற அலங்காரத்துக்குள்ளதான் வருது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. சோ அப்போ சபப் நுசுல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனத்துக்கு ஒன்றுமில்லை. ஏன்னா வந்து போன வசனத்துல அல்லாஹ் வந்து எப்படி ஒரு ஆறுதலா ரசூலுல்லாஹ் கிட்ட பேசினானோ அதே போன்று அதை தொடர்ந்து வரக்கூடிய 2 வசனங்களாகத்தான் இந்த 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. சோ அப்போ இந்த வசனம் என்னிடத்திலே நம்மிடத்திலே என்ன பேசுகிறது அப்படின்றத இறுதியா வந்து நம்ம பார்க்கலாம். சோ அப்போ இதுல சொல்லுங்க நான் ஏதாவது. நீங்க சொல்லுங்க. ஓகே, முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய அந்த பொருள் முதல்வாத மாயையிலிருந்து விடுபடுதல், ஓவர் கம்மிங் மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாக்குற எல்லாமே என்ன செய்யும்னு சொன்னா இதை நான் வச்சிருந்தா எப்படி இருக்கும், ஒருத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும், நார்மலா ஒரு போனாக இருக்கட்டும், அவங்க வச்சிருக்கிற ஒரு அழகான பொருளாக இருக்கட்டும், அது எல்லாமே என்ன ஆகுதுன்னு சொன்னா என்னை வந்து இழுத்து ஒரு கட்டத்துல அதுக்கு அடிமையா ஆக்கிர கூடாதுன்ற அந்த இதை வந்து இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறேன். இது எல்லாமே ஒரு அலங்காரம் தான், இது எல்லாமே அழகுக்காக உள்ளதுதான், இதற்கு பின்னால் உங்களை சோதிக்கின்ற ஒரு சோதனை, ஒரு டெஸ்டிங் உண்டு அப்படின்றத அல்லாஹ் வந்து இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இருக்கக்கூடிய அந்த மோகம் அதில் மீதில் இருக்கக்கூடிய அந்த அதீதமான ஆசையை விட்டு விட்டு அதை குறைச்சிட்டு வாழ்க்கையினுடைய அந்த உண்மையான நோக்கம் என்ன, லினபுலுவகும் ஐயுகும் அஹ்சனு அமலான்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் இல்லையா? அந்த விஷயத்தின் பக்கம் தான் நம்ம என்ன செய்யணும், அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த முதல் விஷயமாக நம்ம பார்க்க முடியுது. சோ அதே மாதிரி வந்து அல்லாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நன்மைகளை வைத்துதான் நமக்கு வந்து சொர்க்கமோ நரகமோ தீர்மானிப்பான் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சில சமயத்துல ரசூல்லாவுடைய வார்த்தைகள் இப்படி கூட இருந்திருக்கு. என்ன மாதிரி? நன்மைகள் எல்லாம் ஆயிஷா அம்மா சொன்னாங்களா இல்ல ரசூல்லா சொன்னாங்களான்னு தெரியல. அதாவது நன்மைகள் அல்லாஹ் வந்து எடை போட ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னா நம்ம கதை அவ்வளவுதான். அல்லாஹ்வினுடைய இரக்கத்தின் பெயர்ல தான் நம்ம என்ன செய்ய முடியும், அவனுடைய ரஹ்மத்தின் அடிப்படையில தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வார்த்தைகள்லாம் நம்ம ஹதீஸ்களின் மூலமாக பார்க்க முடியும். சோ அப்போ அல்லாஹ் வந்து குவாலிட்டி அதுதான் பாக்குறானே தவிர குவான்டிட்டியை பாக்குறதே இல்லை. நீங்க எவ்வளவு ரக்கா தொழுதீங்கன்றது முக்கியம் இல்லை. 2 ரக்கா தொழுதாலும் அதை நீங்க சரியாக, அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, இஹ்லாஸாக ரசூல்லாவுடைய சுன்னாவுக்கு உட்பட்டு அழகாக நீங்க அதை செய்றீங்களா அப்படின்ற விஷயத்தை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மின் மூலம் அஹ்சனு அமலா அப்படின்ற வார்த்தையின் மூலமாக மிக சிறந்த தூய்மையான செயல் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயலின் தரம் எப்படி இருக்கிறது, அதிகமா கம்மியா அது முக்கியம் அல்ல, அந்த செயலினுடைய தரம் அல்லாவுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம புரிய முடியும். அப்ப 2வது விஷயமாக எண்ணிக்கையை விட தரத்திற்கு தான் என்ன அல்லாஹ் வந்து முன்னுரிமை இந்த வசனத்தின் மூலமாக கொடுக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி நமக்கு ஒரு பொறுப்பை வந்து அல்லாஹ் வந்து இந்த இடத்துல சொல்றான். மைண்ட்ஃபுல் கன்செப்ஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. மைண்ட்ஃபுல் கன்செப்ஷன்னா அந்த பொறுப்பான நுகர்வு மற்றும் சுற்றுச்சூழல் சிந்தனை அப்படின்னு. அப்ப இந்த உலகம் வந்து பசுமையானது இனிமையானது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போ இவ்வளவு அலங்காரமாக படைச்ச இறைவன் அதுக்கு பின்னாடி நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்ற ஒரு டெஸ்டிங் வைக்கிறான். அதே மாதிரி இயற்கையினுடைய அந்த வளம் இருக்கு இல்லையா, அதை நம்ம வரம்பு மீறி அழித்து விடாமல் பின்னல் அதுக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வினுடைய அந்த அந்த விஷயங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், விட்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை அல்லாஹ் நமக்கு சுட்டி காமிக்கிறான். அதாவது என்னன்னா இயற்கை வளங்களை அழித்து விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்வை அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு வந்து சொல்லி காண்பிக்கிறான். ஏன்னா இவ்வளவு ஜீனா இருக்கு, இவ்வளவு அழகு இருக்கு, நம்ம வந்து அதை வந்து குறைக்கிறதுனால குறைஞ்சு விட போகுதான்னா இல்ல. ஆனா அதில் ஒரு பொறுப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய படைப்பில் அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு பொறுப்புணர்வை தர வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கும் நமக்கு பின்னால் உள்ள சந்ததிக்கும் அல்லாஹ் வந்து நம்மின் மூலமாக எடுத்துரைப்பதை நம்ம இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி பதவி, அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள், நமக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். செல்வமாக, அழகாக, அறிவாக எதை எடுத்துக்கொண்டாலும் சரி அது நம்மில் கர்வத்தை ஏற்படுத்துகிறதா, நமக்கு பெருமை ஏற்படுத்துகிறதா, அல்லது இறைவனுக்கு நன்றி செலுத்த நமக்கு வந்து உதவி செய்கிறதா என்று சுய பரிசோதனை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வந்து எடுத்துரைக்கிறான். சுய பரிசோதனை, செல்ஃப் டெஸ்டிங். லினபுலுவகும் அப்படின்னா சோதனை.
நமக்கே ஒரு திருப்தி வரணும். எப்படி? அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்துற ஒரு எண்ணம் தான் இருக்கணுமே தவிர, அல்லாஹ் வந்து ஏன் எனக்கு இவ்வளவு குறைச்சு தந்திருக்கான்? எவ்வளவு இருந்தாலும் இல்லன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து ஒரு திருப்தி அடையாத ஒரு நிலைமை என்றைக்குமே இருக்கக்கூடாது. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். சோ இதை வைத்து என்னுடைய செயல்கள் எவ்வளவு அழகாக மாற வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? சரி செய்யணும். எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நம்ம முற்படணும் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியுது. அதே மாதிரி பார்த்தா, ஆஹ் இப்படியும் இந்த வசனத்தை புரியலாம். அப்போ இவ்வளவு அலங்காரமாக இருக்கு இந்த உலகம் வந்து அல்லாஹ் பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய அலங்காரமாக படைத்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டா, இது எதையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதா? இது எல்லாத்தையும் விட்டு தூரமா போயிரணுமா? ஆடைகள் கூட நல்ல ஆடைகளாக இல்லாம, உலக பற்றற்ற தன்மை அப்படின்ற பெயர்ல வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், அல்லாவை அடைந்தால் போதும் சொல்லி காட்டுக்குள்ள போய் நம்ம தனியா உட்காரலாமா? அப்படி அல்ல. ஜுஹுத் என்று சொல்வார்கள், பற்றற்ற தன்மை அப்படின்னா. அதற்கு சரியான பொருள் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லா விஷயங்களையும் எவ்வளவு செல்வமாக, எவ்வளவு அதிகாரங்களாக, எவ்வளவு அழகாக, அறிவாக இருந்தாலும் அதை வந்து கையில தான் வச்சிருக்கணுமே தவிர அதை இதயத்துக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. அப்படின்றத இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருது. அப்படின்னா என்ன? எவ்வளவு தூரம் பயன்படுத்தணுமோ, எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு, அல்லாஹ் வந்து என்னிடத்துல இவ்வளவு கொடுத்திருக்கான்னா இதை எதிர்பார்க்கல. என்னுடைய செயல் எப்படி இருக்கு? அஹ்ஸன் அமலாவா என்னுடைய செயல்பாடு இருக்கான்றத அல்லாஹ் வந்து இதன் மூலமாக நமக்கு வந்து புரிய வைக்கின்றான். சோ இந்த வசனத்தின் மூலமாக 5 விஷயங்களை நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கூடுதலாக சொல்றீங்களா அண்ணா ஏதாவது? கரெக்டா சொன்னீங்க. உம் அதான் நிச்சயம் சத்தியம் பண்ணி சொல்றான் இல்லைங்களா? இன்னா உம் ஜஅல்னா ஜஅல்னா அப்படிங்கிறான். நாங்கள் செய்தோம் அப்படிங்கிற. ஏன் நாங்கள் செய்தோங்கிறான்? நான் வந்து ஏன் அது மஸ்தர் இது ப்ளூரல் ஏன் யூஸ் பண்றான் ஏதாவது தெரியுங்களா? ஜஅல்னா அல்லாஹ் வந்து ஒருத்தன் தான் இல்லையா? ஆமா. நாம் செய்தோம். ஏன் நான் ஏன் நான் இல்ல வந்து சில இடங்கள்ல வந்து ஆஹ் தனியாவும் அல்லாஹ் வந்து சொல்லுவான், பன்மையாகவும் சொல்லுவான். இத குர்ஆனுடைய ஒரு பியூட்டின்னு தான் சொல்ல முடியும். இத நிறைய இடங்கள்ல வந்து இப்படி ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆஹ் கூடுதலா இருந்தா சொல்லலாம். அதாவது நானா எல்லாம் மலாய்க்கத்துமாரெல்லாம் சேர்த்து சொல்றானா? அப்படி கிடையாது இல்லையா? நான் தான் இல்லையா? இல்ல இல்ல. ஏன்னா வந்து அல்லாஹ் வந்து எப்பயுமே அந்த படைக்கக்கூடிய இலாஹியத்து, அவனுக்கான அந்த அதிகாரத்தை என்னைக்குமே யார்ட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டான். கலக்கனா அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய அந்த ஜலாலியத்து, கண்ணியத்தை, மகத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தையாக நம்ம பார்க்க முடியும். அழகாக பரீட்சை செய்யறதுக்கு நான் சிறந்த செயல். அனைத்து படைப்பின் நீங்க சொன்ன மாதிரி அதுல நம்ம பேராசைப்படக்கூடாது. ஒரு ஒரு படைப்பை பார்த்து நம்ம பேராசைப்பட்டுக்கிட்டே இருந்தா நமக்கு வந்து என்ன ஆகும்? மனசு திருப்தியை நம்மள்ட்ட இருக்கத மறந்துடும். திருப்தியை அடைய முடியாது. இருக்கிறத முதல்ல சுக்குர் செய்யணும். சுக்குர் செஞ்சு நல்லா மேல மேல கொடுக்குறான். அதை சொல்லல ஒரு ஆயத்து இருக்குல்ல, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் அதை உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். சோ சில பேர் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறது. அதேதான். அது வந்து அதுல நம்ம கவனமா இருக்கணும். ரெண்டாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே வந்து நமக்காக தான் படைச்சிருக்கிறான். சில சில இது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எலியா இருக்கட்டும், பாம்பா இருக்கட்டும், ஒரு காக்காவா இருக்கட்டும், அதனால வந்து நமக்கு எவ்வளவு பயன்கள் இருக்கு இல்லைங்களா? அது காடு காட்டுனால நல்லா சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே மனிதர்களுக்காக தான் படைச்சேன். கொசுவை கூட என்ன தான் படைச்சேன் அப்படிங்கிறான். ஏன்னா அது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு காட்டுல வந்து பூனை எலி ரெண்டும் ஏன் படைச்சிருக்கிறான்? பூனை எலி வந்து பூனைக்கு எலி சாப்பாடை படைச்சிருக்கிறான். அது அதோட ரிஸ்க். பூனையெல்லாம் அழிச்சிட்டா என்ன ஆகும்? எலி பெருகிடும். என்ன எலியெல்லாம் நம்ம அழிச்சிட்டா என்ன ஆகும்? பூனையெல்லாம் செத்து போயிடும். என்ன சோ தாவரங்கள்லாம் அழிச்சிட்டா என்ன ஆகும்? மழை குறைஞ்சு போயிடும். என்ன பாத்தீங்கன்னா நிறைய உலகம் ஃபுல்லா பாருங்க தண்ணி பிரச்சனை. ஆனா இது எல்லாத்துலயும் இன்னொன்னு இருக்குல்ல, எல்லாமே இரையாக மாறும். ஆனா மனிதன் வந்து இரையாக மாற மாட்டான். லாஸ்ட்ல மண்ணுக்கு தான் இரையா போவான். ஆமா.
ஸோ வந்து ஆமா, யாருக்குமே இணையாக மாட்டேன். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது தண்ணியா இருக்கட்டும், நான் ஆத்துல போனாலும் நம்ம என்ன சொல்லுவாங்க, அது வந்து வேஸ்ட் ஆஹ் பண்ணக்கூடாது. உதவு செய்யும் போது அளந்துதான் உதவு செய்யணுங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கு இல்லைங்களா? தண்ணியோட அவசியம் பாருங்க. எவ்வளவு உலகத்துல இந்த பலஸ்தீனத்துக்கு உதாரணம் பாருங்க. நிறைய வீடியோக்கள் பாக்குறோம். பிள்ளைங்க பாவம் தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுது அந்த பிள்ளைங்க என்ன. அதேதான். இப்போ நம்ம உதவு செய்யறோம் என்ன, தண்ணி டேப்பை திறந்து விட்டு நம்ம உதவு செய்யறோம். தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு கீழே என்ன. ம் பார்த்து சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் தண்ணி ஊத்தும் போது டேப்பை திறந்துக்கங்க. யூஸ் பண்ணாம இருக்கும்போது மூடிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ம் அதனால ம் எவ்வளவு தண்ணி எத்தனையோ லிட்டரை மிச்சப்படுத்தலாம் இல்லைங்களா? ஸோ தண்ணி வேஸ்ட் பண்றது அதெல்லாம் அவசியம். நம்மளா தண்ணி மிச்சப்படுத்துறதும் வந்து ஒரு மிகச்சிறந்த செயல் இல்லைங்களா? ம் ம் தண்ணியை மிச்சப்படுத்துறது. ஸோ இதெல்லாம் வந்து அழகிய எல்லாம் வந்து நன்மையாவே எழுதுறான். ஸோ ரெண்டாவது அழகு ஜீனத்தை பார்த்து நம்ம மயங்கிடக்கூடாது, மோகத்துல போயிடக்கூடாது. ஆஹ் என்ன இந்த இது அழகா இருக்கு, இந்த பெண் அழகா இருக்கு, என்ன இந்த வீடு அழகா இருக்கு, அதுலயே நம்ம வந்து லயித்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ம் எல்லாம் மறந்துடுவோம். அலாவது பில்லா மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை நோக்கியே பயணம். சைத்தான் வந்து அதுல கொண்டு போயிடுவோம். நான் சொல்றேன்ல, சூரா வத்தீனில வந்து என்ன சொல்லுவான், சொல்லுங்க அப்படியே வத்தீனி ஒரு ஜெயித்து ஒரு விஷயம். லக்கது ஹலக்கனல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீன் சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். நம்ம வந்து மனிதனை அழகாக படைத்தோம் என்ன, ம் சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல, அவனை திருப்பினோம் அஸ்ஃபல சாஃபிலீன். என்னது அஸ்ஃபல, தாழ்வினும் தாழ்ந்தவனாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரையும் கிடையாது. ம் நீ அந்த அந்த லைன்ல போறியா, போயிடு அப்படின்னு விட்டுருவான். ஓரளவு அஹ், நமக்கு வந்து சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்துருக்கிறான்ல. உனக்கு எது நன்மை எது தீமை உனக்கே தெரியும். நீ தீமை தான் போறேன்னு பண்ண அந்த வழி எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். அதுலயே எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதுலயும் வந்து நம்ம கவனம் பண்ணலாம். அழகை பார்த்து நம்ம அது பின்னாடி என்ன பேராசை கொண்டு ஓடுறதோ வந்து நம்ம கவனமா இருக்கணும். அதுவும் ஒரு அரசன் அவலாதான். நான் அந்த ஒரு நம்ம மோகம் மோகமடையாம இருக்கிறது. அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, சில விஷயங்கள் செய்யறதும் நன்மை, சில விஷயங்கள் செய்யாம தவிர்த்துக்கிறதும் நன்மை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நன்மைதான். அதேதான் அதுவும் அரசன் அமலால எல்லாம் சேர்க்கிறான். அதாவது நீங்க சொன்ன பொறுப்பான நுகர்வு, அது சொன்ன கன்சியூமரிசம். அதாவது ம் ரொம்ப தேவையில்லாம பாத்தீங்க, உலகமே பாத்தீங்கன்னா கன்சியூமரிசம். என்ன எங்க ம் நுகர்வு 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 தான். நிறைய ஆன்லைன் வேற வந்துருச்சு இல்லைங்களா? இப்ப ம் பாருங்க, இந்த ஷாப்பிங் அந்த ஷாப்பிங் ஒரு பட்டன் அழுத்தினா போதும், நம்ம வீட்டுக்கு வந்துருது என்ன. ம் முன்னாடி அதேதான். முன்னாடியாவது என்ன பண்ணோம், ஆட்டோல ஏறி கார்ல ஏறி பஸ்ல ஏறி இது அந்தந்த ஊர்ல போய் போய் அதற்கான இதை வந்து தேடி வாங்கிட்டு வந்துருந்தோம். தேடி வாங்கணும். இப்ப ரொம்ப ஈஸியா போச்சு. ம் பணமும் நம்ம வந்து கிரெடிட் கார்டு அது ரொம்ப லேசா போச்சு. காசு எடுத்து கொடுத்தா அது வழி தெரியும் என்ன. இப்போ கிரெடிட் அதான். கார்டு கடன்காரனும் ஆயிடுறான் அதுல என்ன. அதே அந்த அதுல இருந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தேவைப்பட்ட பொருள் அதுக்கும் நம்ம வந்து அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லணுமே. தேவையில்லாம பொருளை வந்து நம்ம சேகரிச்சு வச்சா ம் அது வந்து ஏன் அந்த பொருளை வந்து நீ பணத்தை அதான் நம்ம நல்லா எடுக்க ஒன்னொன்னுக்கு கேள்வி கணக்கு இருக்கு இல்லைங்களா? ம் So, இல்ல இப்போ தலைவாணி கூட நீங்க எத்தனை வீட்டுல 2 வச்சுக்கோங்க, 3ஆவதா இருந்தா அது சைத்தானுக்குரியதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க இல்லையா? பாருங்க நல்லா காப்பாற்றணும் நம்ம பாருங்க. ஓ, அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து கவனமா இருக்கணும்ன்றத சொல்லியிருக்கேன். ஏன்னா தேவைக்கு மிஞ்சி நம்ம ஒண்ணு எக்ஸ்ட்ரா பயன்படுத்துறதுன்றது அது உகந்தது அல்ல அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லி எடுத்தது. ஆமா. So, அது நம்ம பேலன்ஸ் இருக்கணும். அதுக்காக ரொம்பவும் வந்து கஞ்சனா அதுதான் அந்த ஜுஹுதுன்ற பற்றற்ற தன்மைனா எதுவுமே வேணான்னு சொல்லியும் இருந்துடக்கூடாது, அதுதான் வேணும்னு ரொம்பவும் போயிடக்கூடாது. அது கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது. அது ஆஹ் ஒரு நல்ல விஷயங்கள் வாங்கி சாப்பிடுறது, நல்ல சட்டை உம் போடுறது, நல்ல உம் வீடு அழகா அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண சொல்றாங்க. கூடும், தாராளமா கூடும். உங்களுக்கு வந்து வெள்ளியின் மீதும் தங்கத்தின் மீதும் ஆனா குதிரைகள் மீதும் ஆனா ஆசைப்படுவது சூரா பக்கரால வரும் இல்லைங்களா? உம் அழகாகப்பட்டிருக்கிறது சொல்றான். ஸோ அதுல வந்து நீங்க பணக்காரங்களா இருக்கிறவங்கள பார்த்து நம்ம வேஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அவங்க வந்து உம் அல்லாஹ் என்ஜாய் பண்றாங்க. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதையும் வந்து உம் பேலன்ஸா வச்சுக்கணும். உம் பொறுப்பான கன்சியூமரிசம் சொல்லலாம். அதாவது பதவி, திறமை எல்லாம் சொன்னீங்க. அதுவும் ஜீனத் அது வந்து இதுல வருதா அது? ஆமா, ஒரு மனிதனுக்கு மனிதன் அப்படின்னு தான். ஆனா அவனுக்கு கத்துக்கிற எல்லா விஷயமுமே அலங்காரம் தான். சரி. ம், ம், ம். ஸோ ஆமா ஒருத்தருக்கு அலங்காரத்துல தான். ஒருத்தரோட திறமைகளும் ஆமா ஒருத்தனுக்கு வந்து ஒரு திறமை இருக்கும். So ஆஹ் அந்த திறமையை வந்து சரியா செயல்படுத்தணும்.
சோ எல்லாருக்கும் பயன்படும் வகையில, சமூகத்துக்கு பயன்படுற வழியில அழிவை நோக்கி நம்ம செயல்படக்கூடாது. போயிருக்கு. செயல்படாது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கான்னா அவனுக்கு வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, ஒரு ஒரு நல்ல ஐடி ப்ரொஃபஷனல் அவனுக்கு வந்து உம் எப்படி ஐடி எல்லாம் நல்லா பண்ணி நல்ல ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறதுக்கு நல்லா திறமை கொடுத்துருப்பான். அதே ஐடியை வச்சு அவன் அழிவு வேலையும் செய்யலாம். இந்த போய் இந்த ஹேக் பண்றது, அந்த உம் ஆன்லைன்ல போய் இந்த ஸ்கேம் பண்றது, அந்தவும் அதுல செய்ய முடியும். அதைதான் நல்லா டெஸ்ட் பண்றான். ரெண்டு இந்த திறமையை கொடுத்து நீ எதுக்கு யூஸ் பண்ற? சோதனை தான், டெஸ்டிங் தான். ஆமா. சோ இந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் பண்றானா இல்லையா அப்படிங்கிறத உம் அது நீங்க செயல்படுத்தணும். அப்படிங்கறத இந்த ஒரு ஆயத்துல. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த எல்லாத்தையும் அழிச்சிடும் அப்படிங்கிறான். பற்று என்னது இது வந்து இதுல நீங்க ரெண்டாவது அது நீங்க சொன்ன ரெண்டையும் சேர்ந்து பார்க்கணும். ரெண்டு ஆயத்துக்களையும். இது வந்து உம் நம்ம இப்ப இருக்கிற வீடு, வாசல், இந்த அந்த அழகு, இப்ப என்ன இப்ப எல்லாம் வந்து எல்லாம் நாங்க அழிச்சிருவோம். எல்லாமே பொட்டல் வெளி ஆயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அந்த நினைவு எப்போது இருந்துகிட்டு இருக்கணும். என்ன? சோ ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? கரெக்டு தான். சரிங்க. சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வந்து இந்த வசனம் என்கிட்ட தனியா பேசுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கிற மாதிரி. ஆமா. இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து அல்லாஹ் இப்படி பேசுறான், ம். மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் இப்படி பேசுறான். Right. மூணு விதம் ரெண்டாவது இருக்கு. ஒண்ணு தனி மனிதனா யோசிக்கணும், இஸ்லாமிய சமூகமா யோசிக்கணும், மனித சமூகமா யோசிக்கணும். அதுல எல்லாருமே உள்ள அடங்கிடுவாங்க. அஹ்சன்னா அமல். அஹ்சன்னா பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? ஃபஅல ஃபார்ம். ஃபஅலன்னா சூப்பர்லேட்டிவ்னு சொல்லுவாங்க. சூப்பர்லேட்டிவ் உம் அது வந்து என்ன அரபிக்ல தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. உம் அஹ்சன் அமலா அப்படின்னா ஹசன் இப்போ அமலா அல்லாஹ் வந்து கபீர்னு சொல்லலாம். அல்லாஹு கபீருன், அல்லாஹ் பெரியவன். ஆனா கபீர்னு சொல்ல அக்பர் தானே சொல்றோம். அல்லாஹ் மிகப்பெரியவன் சொல்றான். மிகப்பெரிய சொல்றாங்க. இல்ல நம்ம வந்து அந்த நம்மளால எந்த அளவுக்கு மேக்சிமம் எக்ஸலண்டா பண்ண முடியுமோ என்ன அந்த அளவுக்கு உம் நம்ம உலக நன்மைக்காக, சமூகத்துக்காக என்ன இபாதத்து குவாலிட்டியா இருக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த ஆயத்து மூலமா வசனத்தின் மூலமா புரிய வருது. தெரிஞ்சுக்கலாம். وَإِنَّا لَجَاعِلُونَ مَا عَلَيْهَا صَعِيدًا جُرُزًا. ஆஹ் மேலும் நிச்சயமாக நாம் ஒரு நாள் அதன் பூமியின் மீதுள்ள அனைத்தையும் அழித்து புற்பூண்டுகளற்ற வறண்ட வெட்ட வெளியாக ஆக்கிவிடக் கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து 8வது வசனத்துல பேசி காமிக்கிறான். அப்படின்னா போன வசனத்துல வந்து அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல அலங்காரத்தினுடைய லாஸ்ட் ஃபைனல் முடிவு என்ன, இவ்வளவு அலங்காரம் இருக்கு, இந்த அலங்காரத்தினுடைய இறுதி முடிவு என்ன அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் வந்து நம்ம கிட்ட சொல்றான். என்ன? வைனால ஜாயிலூன மா அலைஹா, அந்த பூமியின் மீது நிச்சயமாக ஒரு நாள் நம்ம ஆக்குவோம். இந்த ல வந்திருக்கு அப்படி இல்லை, இன்னாக்கு அப்புறம் ல வந்துருச்சுனாலே அது வந்து தக்கீதுன்ற ஒரு அர்த்தத்துல வரும். அதாவது உறுதியாக அல்லாஹ் வந்து சொல்றான், நிச்சயமா இது நடந்தே தீரும். நடக்காது, அதெல்லாம் வந்து சும்மா சொல்றவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் நடந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற அர்த்தத்துல இல்ல. அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நாம் அதை செய்வோம். வைனால ஜாயிலூன மா அலைஹா, அலைஹான அந்த பூமியில. சயீதன் ஜுருசா, சயீத் அப்படின்னு சொன்னா இந்த பூமியில வந்து எதுவுமே இல்லாம நார்மலா வந்து தூசி, மண்ணு, அதே மாதிரி இந்த தட்டையாக இருக்கக்கூடிய நிலத்தை சொல்றோம்ல, பிளாட்டா இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாம பிளாட்டாக இருக்கக்கூடிய சமதளமான வெளி அப்படின்ற அர்த்தத்துல நம்ம பார்க்க முடியுது. அப்போ அந்த மாதிரி ஜுருசா அப்படின்னா தாவரங்கள் அற்ற, எந்த தாவரம் இல்லை. இப்ப இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோமோ, தங்கத்தை பார்த்தோம், வெள்ளியை பார்த்தோம், அதே மாதிரி நதிகளை பார்த்தோம், மரங்கள், செடிகள், கொடிகள், அப்புறம் வீடுகள், இது எல்லாமே பார்த்தோம். ஆனா இது எல்லாமே தாவரங்கள் அற்ற வறண்ட தரிசு நிலமாக மாறிடும். இப்ப அரபு மொழியில வந்து ஒரு 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 நிலம் இருக்கு, அந்த நிலத்துல வந்து பயிர் எல்லாம் முழுமையா எதுவுமே இல்லை, வெட்டிட்டாங்க. அதே மாதிரி சில சமயத்துல வந்து கால்நடைகளாலேயோ வெட்டுக்கிளிகளாலேயோ வந்து அந்த நிலம் ஃபுல்லா டெமாலிஷ் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் ஜுருஸ். ஃபுல்லா காலி ஆயிரும், எதுவுமே இல்லாம. அப்ப கொடிய வறட்சியான வந்து நிலமாக மாறிவிடும். நம்ம நிச்சயமாக அப்படி ஒரு நிலைமையை கொண்டு வருவோம்ன்றத அல்லாஹ் வந்து இந்த வசனத்தின் மூலமாக நம்மள்ட்ட வந்து சொல்றான். சோ அப்ப இதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய இமாம் தப்சீர் சாதி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், இன்பங்கள் எல்லாம் முடிஞ்சிடும், நதிகள் எல்லாம் வற்றி போயிடும்,
அல்லாஹ்வினுடைய எல்லா அடையாளங்களும் அழிந்து போயிடும். இன்னும் சில சமயத்துல மறுமை வரப்போகுதுன்னா மலைகள்லாம் பஞ்சு பஞ்சாக வெடிச்சு செதறிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய எல்லா அருட்கொடைகளும் மறைஞ்சு உண்மையான யதார்த்தம் என்னவாக இருக்குமோ அதை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், இதன் மூலமாக சொல்றான் அப்படின்னு சொல்லி இமாம் தப்சீர் சாதி வந்து அவங்களுடைய தப்சீர்ல பதிவு செய்து காண்பிக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியில ஏமாந்து மிருகங்கள் எப்படி வந்து இருக்குமோ அதே மாதிரி ஆசைகளுக்கு பின்னால் தொடர்ந்து அலைஞ்சு கொண்டே இருந்து மறுமைக்கான எந்த ஒரு முன்னேற்பாடையும் செய்யாம மறுமைக்கான விளைநிலமாகத்தான் இந்த உலகம் அப்படின்றத மறந்து ஆஹ் இருக்கிற மக்களுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு, இந்த உலகத்தை நோக்கி அழிந்து போகக்கூடிய மக்களும் உண்டு. இந்த உலகம் என்பது உலகத்தை வச்சு அழிஞ்சு போறவங்களும் உண்டு. ரெண்டாவது, இந்த உலகம் வந்து மறுமைக்கான ஒரு விளைநிலம். இதை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதை அங்க எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு செயல்படுறவங்களுக்கான வித்தியாசத்தை இந்த தப்சீர் சாதி அவங்களுடைய தப்சீர்ல பதிவு செய்வதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு தப்சீர்லையும் தப்சீர் தபரி, இப்னு கசீர் போன்ற தப்சீர்ல கூட உலகம் என்பது ஒன்றும் இல்லாத வெறுமையான நிலமாக மாறிவிடும் அப்படின்றதுதான். இன்னும் சொல்றாங்க, எவ்வித தாவரமும் முளைக்காத, இனி வந்து அந்த தாவரம் எதுவுமே முளைக்கவும் செய்யாது, வறண்டு போன மாதிரி ஆயிரும். இன்னும் சொல்ல போனா வலுவழுப்பான நிலமாக பூமி மாறும் என்பதை தப்சீர் அல்ல பகவியில நம்ம வந்து பார்க்க முடியுது. சோ அப்போ வந்து சுத்தி சுத்தி சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா அலங்காரங்களும் நாளை எதுவுமே இல்லாமல் கட்டாந்தரையாக எதுவுமே இல்லாத வெறும் தரையாக இந்த உலகம் மாறும். அல்லாஹ் அப்படி ஆக்குவேன் என்று குரான்ல வாக்குறுதியாக உறுதியாக சொல்லிவிட்டான் என்பதை எல்லா தப்சீரின் வழியாகவும் நம்ம வந்து பார்க்க முடியுது. சோ அப்போ இந்த வசனம் வந்து அந்த 6வது வசனத்துக்கு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் அளித்தானோ அதே போன்று நீங்க வந்து எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம், இந்த உலகம் என்பது அலங்காரமானது. அடுத்த வசனம், இந்த உலகம் என்பது அழிந்து போகக்கூடியது அப்படின்றத இந்த பின்னணியில நம்ம வந்து பார்க்க முடியும். சோ அப்ப இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்ற அலங்காரங்கள், அதற்கு பின்னால் உள்ள ஒரு ரிசல்ட் என்ன, இந்த வசனம் இறுதியாக நம்மிடத்துல என்ன பேச வருகிறது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் என்ன, உலகத்தினுடைய நிலையாமையை உணர செய்து. உலகம் வந்து நிலையானது இல்ல, இது ஒரு நாள் நிச்சயமா குல்லு மன் அலைஹா ஃபான், குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அர் ரஹ்மான்ல, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்து போகக்கூடியவையே அப்படின்னு சொல்லிட்டு வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல்லிக்ரான், துல் ஜலாலி வல்லிக்ராம், அல்லாஹ்வினுடைய திருமுகம் அது மட்டுமே என்ன செய்யும், நிலைத்து இருக்கும் அப்படின்ற சூரத்துல் அர் ரஹ்மான்ல இருக்கக்கூடிய ஒரு அத்தாட்சி அந்த ஆயத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியுது, இந்த வசனத்தை விளங்க முடியுது. அப்படின்னா என்ன, எதுவுமே இருக்காது, ஃபுல்லாமே அழிஞ்சு போகக்கூடியதான். ஃபான் அப்படின்னு சொன்னா அழிந்து போகக்கூடிய. அப்ப உலகத்தினுடைய நிலையாமையை இந்த வசனம் நமக்கு உணர செய்கிறது. இரண்டாவது விஷயம், இஸ்லாம் எல்லா இடத்திலையும் சரி, குறிப்பாக இந்த வசனம் புறத்தோற்றத்தை விட அகத்திற்கு முன்னுரிமை அதிகமாக கொடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்றைய சமூகம் வெளிப்படையான பகட்டுகளுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா அவங்களையும் அறியாம அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. வெளித்தோற்றத்துக்கான முக்கியத்துவம் என்ன செய்யுது, சமுதாயத்துல அதிகமாக இருக்கு. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது, அப்படி அல்ல. மனசுல என்ன நினைக்கிறீங்க, எப்படி செயல்படுறீங்க, ஏன்னா நீங்க லாஸ்ட்ல இந்த உலகம் எப்படின்னு சொல்லி நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க, இந்த உலகம் ஒன்றும் இல்லை அழிந்து போகக்கூடியதுன்னு புரிஞ்சா நீங்க என்ன செய்வீங்க, செயல்கள் வந்து அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யலாம். அப்போ முழு வெற்றியுமே அகத்தூய்மையில தான் இருக்கே தவிர பிறர் பார்க்கணுன்ற அந்த புறத்தோற்றத்திற்காக நீங்க என்ன செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாதுன்றத இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. அப்படிதானே என்னன்னா, ஏன்னா லாஸ்ட்ல எதுவுமே இருக்க போறது இல்லை, அது நமக்கு புரிஞ்சிச்சுனாலே நம்ம செயல் தான் நமக்கு கூட வரப்போகுது. நம்ம கையில வச்சிருக்கிற செல்வங்கள், நம்ம கையில இருக்கக்கூடிய அறிவு கூட என்ன செய்யாதுன்னா நம்ம கூட வராது. இன்னும் குர்ஆன் வரும் நம்ம கூட, குர்ஆனின் படி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப சூரத்துல் கஹ்ஃப் படிக்கிறோம் நம்ம. சோ இதன்படி என்னுடைய லைஃபை நான் அமைக்க போறேன், இந்த வசனம் அல்லாஹ் என்கிட்ட பேசுறான்ல, இதன்படி நான் அமைக்க போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க திரும்பி நம்ம லைஃப்ல வந்து மாறணும்னு சொல்லி நினைச்சாங்கன்னா அது நம்ம கூட வரும். குர்ஆன் நாளைக்கு வந்து மறுமை நாள்ல பரிந்துரை செய்யும் சொல்லிலாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நமக்கு வந்து தெளிவுபடுத்தி காட்டுது இல்லையா. யாலமூன தாஹிரம், குர்ஆன்ல வந்து யாலமூன தாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா வஹும் அனில் ஆஹிரத்தி ஹும் காஃபிலூன்,
அவர்கள் இந்த உலக வாழ்க்கையின் வெளி தோற்றத்தையே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், மறுமையை பற்றி முற்றிலும் கவனமற்றவராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ புறத்தோற்றத்தை விட அகத்திற்கு என்ன செய்யுது, முன்னுரிமை அளிக்குது இந்த வசனம். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், அதுதான் 3வது பாயிண்ட். உலக வாழ்க்கை என்பது ஒரு பயணம். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீல். இந்த உலகத்தில் நீ ஒரு அந்நியனை போல அல்லது ஒரு வழிப்போக்கனை போல இரு. இதுதான் நிரந்தரம் அப்படி என்று சொல்லி இருக்காத. அப்ப ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்ல வர்றது என்ன? சொத்துக்களை குவிப்பதிலேயே உன்னுடைய நாட்களை எல்லாம் செலவிடாமல், இந்த உலகம் என்பது ஒரு தற்காலிகம், ஒரு பயணத்திற்கான தங்குமிடம். ஏதோ நான் கொஞ்ச நாள் இருப்பேன், அல்லாஹ் எனக்குன்னு சொல்லி எப்போ தக்தீர் வந்துருச்சோ, அல்லாஹ்வினுடைய கதிர் வந்துருச்சுன்னா நான் கிளம்பிடுவேன் இந்த உலகத்தை விட்டு. அந்த சிந்தனை ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பயணம் தான், அல்லாஹ் எனக்கு கொஞ்ச நாள் இதுல வாழ்றதுக்கு அனுமதி அளித்திருக்கிறான் அப்படின்றத நம்ம புரிய முடியும்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது. சோ அதே மாதிரி வந்து இந்த உலக மோகம் வந்து அதிகமாக இருக்கும்போது என்ன ஒரு கட்டத்துல வரும் அப்படின்னு சொன்னா, இழப்புகள் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால அதை வந்து தாங்கி கொள்ள முடியாது. அதே ஒரு மனிதன் சரியாக இந்த உலகத்தை புரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, அவன் எந்த நிலையிலும் எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் அந்த இழப்புகளை கண்டு துவண்டு போகாமல் இருப்பான். 4வது விஷயம், இந்த குர்ஆன் வசனம் நம்மள்ட்ட பேசுறது, எவ்வளவு பெரிய இழப்புகளாக இருந்தாலும் அதனை கண்டு அந்த மனிதன் சோர்ந்து போய்விட மாட்டான். லிகைலா தஸவ் அலா மா ஃபாத்தகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். குர்ஆன்ல வந்து சூரத்துல் ஹதீதுல வந்து அல்லாஹ் பேசி காட்டுறான் என்ன, உங்களை விட்டு தவறி போனவற்றிற்காக நீங்கள் கவலைப்படாம இருக்க வேண்டும், அவன் உங்களுக்கு அளித்தவற்றை கொண்டு நீங்கள் பெருமை அடிக்காம இருக்க வேண்டும். 2 விஷயத்த சொல்றான். உங்களை விட்டு எது போச்சுனாலும் அது என்ன செய்யணும், அல்லாஹ்வினுடைய கதிரின் அடிப்படையில தான் போயிருக்கு அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். 2வது, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை வைத்து நீங்கள் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், பெருமை அடிக்கவோ கர்வம் செய்யவோ நீங்க கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அல்லாஹ் வந்து இதை விதியாக்கி வச்சிருக்கான்னு சொல்லி சூரத்துல் ஹதீதுல பாரு. அப்போ இந்த வசனம் நேரடியாக அந்த சயீதன் ஜுருசாவுக்கு ஏத்த மாதிரி பேசுது. இன்னைக்கு வந்து ஒரு டக்குன்னு ஏதோ ஒண்ணு லாஸ் ஆயிடுச்சு, இல்ல ஏதோ ஒண்ணு போயிருது அப்படின்னா அதை வந்து மனிதனால ஏத்துக்கொள்ள முடியல. ஒரு உயிர் போய் பிரிஞ்சு போகுதா, ஏத்துக்கொள்ள முடியல. நமக்கு நெருக்கமானவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போறாங்களா, ஏத்துக்கொள்ள முடியுது. ஆனா ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது இல்லை அப்படின்றத புரிஞ்சுட்டான்னா அவன் என்ன செய்வான், எவ்வளவு பெரிய இன்னல்கள் துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹ்வினுடைய கதிரின் அடிப்படையில இது நடந்திருக்கு, எங்க சந்திக்கணுமோ எங்க போய் நம்ம சந்தோஷமா இருக்கணுமோ அங்க நிரந்தரமாக இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அந்த வசனம் வந்து இந்த வசனம் வந்து 4வது விஷயமாக இது நமக்கு வந்து சொல்லி தருது. அதே மாதிரி முக்கியமாக 5வது விஷயமாக ஆஹ் மரணம் மற்றும் மறுமைக்கான ஒரு தயாரிப்பை செய்வதற்கு இந்த வசனம் நம்மை தூண்டுகிறது. இந்த உலகம் எதுவுமே இல்லை, நிச்சயமாக அழிஞ்சு போயிடும், ஒண்ணுமே இல்லாமல் கட்டாந்தரையாக ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டான்னா அப்ப எதுதான் நிரந்தரம்? மவுத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த வசனம் எனக்கு அதுதான் சொல்லி தருகின்றது. அப்போ நம்ம இந்த வசனத்தின் மூலமாக புரிய வருகிறது என்ன அப்படின்னு சொன்னா, எதுவுமே இல்லாமல் மாறப்போகின்ற இந்த உலகத்திற்காக என்னுடைய முக்கியத்துவம் இருக்கக்கூடாது. மறுமை நாள்ல ஒவ்வொருத்தவங்களும் என்ன யோம யுஹ்ஷருன் நாஸு யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லா, மறுமை நாளில் மக்கள் செருப்பணியாதவர்களாக, நிர்வாணமானவர்களாக, விருத்த சேதனம் செய்யப்பட சுன்னத் பண்ணாதவங்களாக ஒன்று திரட்டப்படுவார்கள். இப்போ இது எல்லாமே வந்து மனிதர்கள் முக்கியத்துவம் தர்ற விஷயம். செருப்புக்கு முக்கியத்துவம், ட்ரெஸ்ஸுக்கு பெரிய முக்கியத்துவம், அந்த ட்ரெஸ்ஸை வச்சு சில விஷயங்கள் செய்யறது, அதே மாதிரி அவங்களுடைய உடல் அமைப்பை வைத்து. இப்போ இது எல்லாமே ஒரு நாள் என்னை விட்டு போய்விடும், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் எப்படி எழுப்பப்படுவேன், இதை உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம அல்லாஹ் 7வது வசனத்துல எதிர்பார்க்கிற அஹ்சனு அமல நிச்சயமாக வெளிப்படும் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு புரிய வருகின்றது. இப்போ இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிடலாம். அத்துன்யா, இந்த உலகம் சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர், முஃமின்களுக்கு சிறைச்சாலை தான். கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும். அல்லாஹ் ஏன் வந்து இவ்வளவு கட்டுப்பாடு விதிக்கிறான், நீங்க இப்படிதான் வாழணும், ஹலால் ஹராம் பேணி வாழணும், 5 வேளை தொழுதாகணும், நீங்க கடமைகளை கரெக்டா செஞ்சாகணும், தீமையான விஷயங்களை செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கிறானே. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் முஃமின்களுக்கு சிறைச்சாலை. சிறைச்சாலையில கஷ்டங்கள் உண்டு, அதே ஆப்போசிட்டா மாறும் மறுமை நாள்ல. காஃபிர்களுக்கு சொர்க்கமாகும், எது வேணா செய்யலாம், கேட்கறதுக்கு யாரும் கிடையாது.
எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும், எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சாலும் இல்ல, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஆனா மறுமை நாள்ல அவர்களுடைய நிலைமை கேள்விக்குறியாக மாறும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லாஹ் இதன் அடிப்படையில் வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும். மாஷா அல்லாஹ். நல்ல நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. அதான் வந்து எல்லாமே அழிந்து போகக்கூடியது நம்ம நினைச்சாலே அதுல வந்து ஒரு பற்றற்ற தன்மை வந்துடும். உம் நம்ம இது வந்து இருக்கிறது இருக்கிற வீடு, இருக்கிற வாசல், இருக்கிற செடி கொடிகள், இருக்கிற விலங்குகள் எல்லாமே அழியக்கூடியதுதான் அப்படிங்கிறது வந்து வந்துடும். அதே நேரத்துல பேலன்ஸும் வேணும். உலகத்தை நடத்துறதுக்கு வந்து இந்த கருவிகளும் வேணும் இல்லைங்களா? வீடு வேணும், வாசல் வேணும். அதே நேரத்துல அதுவும் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நான் ரோட்ல போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு அப்படின்ற அளவுக்கு போயிடக்கூடாது. அது வந்து மதா துன்யா அப்படிமா. மத்தான்னா உம் இந்த உலகத்தை நடத்தக்கூடிய ஒரு ஒரு உம் கருவிகளா தான் நம்ம பார்க்கணும் ஒழிய அதுவே உம் அதுவே வந்து நம்மளுடைய வாழ்க்கை ஆயிடக்கூடாது. ஸோ இலக்கு வந்து அதன் பக்கம் திரும்பிடக்கூடாது. தொழுகையை விட்டுட்டு நம்ம அருமையை மறந்துட்டு நம்ம இந்த அதுக்கு பின்னாடியே போயிட்டோம்னா நமக்கு தான் இழப்பு. ஸோ அதுல உம் நம்மளை பாதுகாக்கணும். எப்போதுமே வந்து அல்லாஹ்க்கும் அவனுடைய தூதருக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம நம்ம நமக்கு நாமே வந்து நம்ம மூமின்களுக்கு சிறைச்சாலைன்னு சொல்றீங்க. அதனால ஒரு சரியான ஒரு ஹதீஸ் அது மாஷா. நமக்கு நாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒரு எல்லையை வகுத்துக்கணும். மேல உம் மேல மேல வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா இஸ்ராஃப், அதான் இஸ்ராஃப்ங்கிறாங்க இல்லையா? ஸோ உம் சில பேர் படிப்பு 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 படிச்சுக்கிட்டே இருப்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி உடற்பயிற்சி உடற்பயிற்சினே வாழ்க்கை போயிட்டு இருக்கும். சில பேர் மார்க்கம் மார்க்கம் மார்க்கம்னு அதுவும் வந்து இஸ்ராஃப் தான் சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ எல்லாத்தையும் உனக்கு நீங்க இஸ்ராஃப் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு வரம்பு மீறுதல். இந்த வரம்புன்னா வரம்பு உம் மீறுதல்ல ஒரு வேஸ்ட் பண்றது. அல்லாஹ் வந்து வீண் விரயம் செய்பவர்களை விரும்புவதில்லை அப்படின்னு ஒரு ஹதீஸ். உம் உம் சில பேர் காசு காசு காசுன்னு எல்லாமே நல்லா பேலன்ஸா இருக்கு சார். எப்படி நம்ம ஒரு கார் இருக்குன்னா 4 வீல் இருக்கு இல்லைங்களா? 4 வீல் உம் 4 வீல்லையும் நல்லா ஒழுங்கா இருந்தா தான் கார் ஓடும். இல்லையா? ஒரு வீல் மட்டும் நல்லா இருந்து 3 வீல் வீணா போச்சுன்னு வச்சுக்கோங்க, கார் ஓடாது இல்லைங்களா? ஸோ நமக்கு மார்க்கமும் வேணும், துனியாவும் வேணும், ஃபேமிலியும் வேணும், ஆரோக்கியமும் வேணும். என்ன எல்லாத்தையும் பேலன்ஸ். அதாவது என்னன்னா எவ்வளவு தேஞ்சு போனாலும் ஒரு டயரை மட்டும் தான் மாத்துவேன்னு இருந்தோம்னா மீதி உள்ள 3 டயரும் போயிடும் இல்லையா? ஆமா. ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போனோம். ஸோ அதுல நிறைய பின்னாடி குரான் நிறைய சொல்லுவான். இந்த மாதிரி காரூன் எப்படி பண்ணான், நான் இந்த இதுலயும் இந்த காப்ஸ் மாதிரி நமக்கு பின்னாடி வரும். சில ஒருத்தர் உம் இது இந்த தோட்டம் நான் அழியும்னு நினைக்கல அப்படிமா. என்ன உடனே எல்லாம் அழைச்சி காமிப்பான். என்ன வந்து அது பின்னாடி நமக்கு அந்த இதெல்லாம் வரும். ஸோ அந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கணும். இது வந்து நம்மள்ட்ட இருந்து அழியாது, நம்மள்ட்டே நிரந்தரமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கக்கூடாது. அதை கொடுத்து அல்லாஹ்க்கு நம்ம சுக்குர் செய்யணும். இது அழியக்கூடியது அப்படிங்கும்போது ஒரு சுக்குர் செஞ்சு நம்ம அதுக்கு முறையா அதுக்கு என்ன சொல்லலாம், அதுக்குள்ள நேரம் தேவைப்பட்ட நேரத்தை மட்டும் ஒதுக்கி மற்ற நேரத்துல மார்க்க இபாதத்து இந்த மாதிரி குரானை புரிஞ்சுக்கிறது மற்ற செயல்களுக்கும் நம்ம பயன்படுத்தணும்னா இந்த உலகமும் நல்லா உம் நம்ம ஆரோக்கியம். இப்போ இது சொல்லும் போது இன்னொரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருது. ரசூல்லா வந்து ஒரு சஹாபியை பத்தி சொல்லும்போது, உங்களுடைய வீட்டிற்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உங்க உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா தொழில் 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 அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி விட்டுருவாங்க. உம் அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது சில பிள்ளைங்க நல்லா வரும், சில பிள்ளைங்க வந்து அவங்கள சரியா பாத்துக்காதனால ஒரு வீணா போயிடும். நான் வீணா போயிடணும் அல்லாஹ் வந்து கல்பை மாத்தக்கூடியவன். ஆனா அவங்க துவா செஞ்சு மனுஷனை மாத்தணும் மாத்தணும் அந்த சில வாய்ப்பு அல்லாஹ்வினுடைய ஹிதாயத்து வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளைங்க நல்லபடியா வந்துருவாங்க. மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால இந்த சின்ன வயசுல பாத்தீங்கன்னா சில பேர் அல்லாஹ் காப்பாத்தணும். நம்மளுடைய சமூகத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? உம் உம் அவங்களுடைய பொருளாதாரத்துக்காக வந்து வேற வழி இல்லை. மனைவியை பிரிஞ்சு பிள்ளைங்களை பிரிஞ்சு கடைசியில ஒரு 20-30 வருஷம் கழிச்சு வந்து பாக்குறாங்க, அவங்களும் வயசாயிடுறாங்க. என்ன மனைவி மக்களும் வயசாயிடுறாங்க, பிள்ளைங்களும் வளர்ந்து நிக்கிறாங்க, வாழ்க்கை போயிடுது. என்ன உம் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், அதுவும் பேலன்ஸ் பண்ணணும். போங்க வெளிநாடு போகும்போது என்ன பண்ணோம், பிள்ளைங்களை ஃபேமிலி எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகணும். இல்ல இங்க ஊர்லயே எவ்வளவோ தொழில்கள் இருக்குது,
எவ்வளோ நம்ம வந்து சம்பாதிக்கிற வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு இப்போ. என்ன முன்னாடி மாதிரி அங்க போய் சிரமப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை தொலைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கவனமா இருக்கணும். வேற வழி இல்லாம இருக்கிறாங்க, நிறைய நம்ம சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த நிலை சூழ்நிலையிலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு நம்ம இந்த நேரத்துல துவா செய்வோம். அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். நம்ம பரக்கத் செய்யணும். அவங்களுக்கு வந்து வசதிகளை கொடுக்கட்டும். அவங்க ஃபேமிலியோட எல்லாம் ஒண்ணா இருக்கிறதுக்காக இந்த நேரத்துல நம்ம துவா செஞ்சு செய்வோம். உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்களும் முயற்சி செய்யணும் தன்னுடைய தகுதியில உயர்த்திக்கிறதுக்கு, இல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, இல்ல ஊர்ல வந்து ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது அவங்க முயற்சிகளை செய்யணும். ஸோ இதை வந்து உடனே அவங்க கேட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடக்கூடாது. என்ன ஒருத்தங்களுடைய சுச்சுவேஷன் ஒரு மாதிரியா இருக்கும். என்ன ஒருத்தங்க சில பேர் இந்த மாதிரி தான் இந்த யூடியூப்ல சொல்லிட்டாங்க, இப்போ இன்ஸ்டாகிராம்ல சொல்லிட்டாங்கன்னு கேட்டு உடனே ஆக்ஷன் எடுத்துடக்கூடாது. என்ன சூழ்நிலை பார்த்து மஷூரா அவங்களோட இல்ஹாம் 2 நஃபீல் சுன்னத் நஃபீல் தொழுதுட்டு ஆலோசனை செஞ்சுட்டு அவங்க முடிவு எடுக்கணும். நல்லா மேல தவக்கல் வச்சு முடிவு எடுத்து அவங்க பயணிச்சா அல்லாஹ் வந்து அந்த பயணத்தை கபூல் செய்வான். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு வந்து அல்லாஹ் வெற்றியை தருவான்.